வெல்கம் டு ஒலிம்பியஸ் அகாடமி. பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HCF LCM உடைய கண்டினியூ வீடியோ தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து HCF LCM தான் கிளாஸ் எடுத்துருந்தோம். அதாவது HCF LCM தான் கிளாஸ் எடுத்துருந்தோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, பேசிக் கிளாஸ் எல்லாம் பார்த்தாச்சு, பேசிக் கிளாஸ் பார்த்தாச்சு. அப்புறம் அதில் வந்து ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் சம் பார்த்தாச்சு. சரிங்களா, ஹோம்ஒர்க் சம்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2ல டைப் 2 தான் பார்க்க போறோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த HCF அண்ட் LCM. அதாவது இரண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இரண்டு எண்களின் பெருக்குத்தொடர் அதனுடைய HCF உடைய பெருக்குத்தொடருக்கு சேமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கோங்க. A மல்டிபிள் B ஈக்குவல் டு HCF மல்டிபிள் HCM. அதாவது HCMனா உங்களுக்கு தெரியும், மீ போவா, LCMனா மீச்சிரு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா, இது ஒரு ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, சரி வாங்க எடுத்ததுமே நம்ம ஒரு வாட்டி இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம்மு போடும்போது கண்டிப்பா இது புரியும். பாருங்க, கண்டிப்பா புரியும். பாருங்க, டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:4. தேர் LCM இஸ் 84. ஃபைண்ட் த நம்பர். தமிழ்ல கொஸ்டின் படிக்க பாருங்க. இரண்டு எண்களின் விகிதமானது 3:4 ஆகும், அதன் மீசிமா 84 ஆகும், அந்த எண்களை கண்க. இப்போ இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து டீப்பா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம முன்ன எப்படி போடுவோம்னா இப்படி போடுவோம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு எல்சிஎம் பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஏன்னா டைரக்டா இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லா HCF தான் நடத்திருப்பேன். எல்சிமான்றது ஒன்றும் கிடையாது. கடைசி இப்போ எல்சிஎம் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அதிகபட்சமா. எல்சிமான்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எல்சிமான்றது ஃபைனலா, ஓகேங்களா, ஃபைனலா இப்படி பண்ணிட்டே வரும்போது எவ்வளோ எந்த நம்பர்னாலும் மாறி மாறி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபைனலா பண்ணும்போது 1 1 1ன்ற மாதிரி வரும். சரிங்களா, இதுதான் எல்சிஎம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல டூ நம்பர்ஸ் ஆர் ரேஷியோ வந்து 3:4 சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு எண்கள் வந்து இங்க 3 இருந்திருக்கு, இங்க 4 இருந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு எண்களும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கு, சேம் வேல்யூ இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ இந்த வேல்யூக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இப்படி எல்சிஎம் எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எக்ஸ் வந்திருக்கும், இங்க ஒய் வந்திருக்கும், இங்க Z வந்திருக்கும். இப்படி ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா அந்த எக்ஸ் ஒய் Z இது மூணுத்தையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 84. அதாவது ஃபைனலா இங்க 1 1ன்ற மாதிரி முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதுக்கான மெத்தட். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள வந்து ஒரு 3x 4x உள்ள இருக்கு. அதை நம்ம XYZ டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலா XY டேஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணா 84 கிடைக்குது. அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்குன்றதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சரியா, இது எப்படி போடலாம்னா அந்த ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். ஃபார்முலா மெத்தட்ல போடும்போது கவனிங்க, ஃபார்முலா மெத்தட் என்ன சொல்லுதுன்னா A மல்டிபிள் B, சரிங்களா, ஈக்குவல் டு என்ன இருக்கு, HCF மல்டிபிள் LCM. இதுதான ஃபார்முலா மெத்தடு. இதுபடி போடலாம். இப்போ அந்த இரண்டு எண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 3 இருக்கு, ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 3:4 அப்படின்ற ரேஷியோ இருக்குன்னா இது பக்கமும் இது பக்கமும் சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சேம் வேல்யூவை நான் 3x டிவைட் பை 4x எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது பக்கம் வந்து எக்ஸ் இருக்கு, எக்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த பக்கம். சரியா, புரியுது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 3x, இந்த B-ன்றது 4x. அப்போ இரண்டு எண்கள் வந்து 3x 4x எடுத்துக்கிறேன். HCF என்னன்னா இங்க எக்ஸா போட்டிங்களே, அதை தான் இங்க HCF நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா, ஏன்னா அது பக்கம் வந்து அந்த இரண்டு எண்களும் பொதுவா வந்து அந்த எக்ஸால எக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, பொதுவான நம்பர் வந்து எக்ஸா தான் இருக்கும். அப்போ எல்சிஎம் எவ்வளோ, 84. சரிங்களா, இப்போ அந்த ரெண்டு எண்களை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 3x இந்த 3x 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு 12x ஈக்குவல் டு 84 கிடைக்கும். சரியா, அப்போ எக்ஸை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு 84 டிவைடட் பை 12 இப்படி பண்ணா 12ஆல 84 நம்ம வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 7 கிடைக்கும். இந்த 7 எடுத்துட்டு போயிட்டு அந்த ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x ஈக்குவல் டு என்ன, 4x ஈக்குவல் டு என்ன. அப்போ இதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணா 3 × 7 என்ன வரும், 21. இதே மாதிரி 4 × 7 என்ன வரும்னா 28. சரிங்களா, இதுதான் ஆன்சர். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா, நம்மளோட ஆன்சர் வந்து 21 28. அந்த இரண்டு எண்கள் வந்து ஒரு எண்கள் வந்து A வந்து 21, B வந்து 28. சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதை நான் வந்து ஆன்சர் வந்து 21 28 தான். இப்போ நான் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி A உடைய ஆன்சர் வந்து 21, B உடைய ஆப்ஷன் வந்து 28. அதாவது LHS ஈக்குவல் டு RHS, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சேமா இருக்கா அப்படின்ற மாதிரி நான் ட்ரீட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, HCF என்ன கிடைச்சுன்னா இந்த இடத்துல என்ன போட்டோம், எக்ஸ் போட்டோம் இல்லையா, இது எக்ஸை தான் இந்த இடத்துல 7 எடுத்துக்கணும். சரியா, அப்போ இங்க 7, எல்சிமா வந்து 84 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, மீசிமா 84. சரியா, அப்போ இந்த கொஸ்டின்ல இது வந்து சால்வ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இது ரெண்டு ஈக்குவல் ஆகுதான்னு பாருங்க. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், இப்போ இங்க 7ஆல இந்த 21 அடிச்சா 3. சரிங்களா,
இப்போ இந்த 3 84 அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். 3 84 அடிச்சா என்ன கிடைக்கும்? 2 8 கிடைக்கும். சரிங்களா? 2 8 கிடைக்குது. அப்போ இங்கேயும் 28, இந்த பக்கமும் 28. சரியா? அப்போ 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இது அடிச்சா நம்மளுக்கு 1 ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ ஆன்சர் வந்து நம்ம போட்டது சரிதான். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி வேணா சொல்றேன் பாருங்க. இந்த 2 numbers ஆர் இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:4. their LCM 84. find the number. 2 எண்களின் விகிதம் 3:4. அதன் மீசியம் 84 ஆகும். அந்த எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. உடனே ஃபார்முலா எழுதுறீங்க. ஃபார்முலா அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த 3x 4x இப்படி எழுதுறீங்க. HCF என்றது இந்த இடத்துல போடக்கூடிய எக்ஸை தான் நீங்க HCF எழுதணும். LCM வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 84. இப்போ XX கேன்சல் ஆயிரும். இங்க 3x 4 பேர் இருக்குன்னா 12x = 84. 12 84 அடிச்சா நம்மளுக்கு 7 கிடைக்கும். இந்த 7 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா நம்மளுடைய ரேஷியோ 3:4 இருக்கு இல்லையா? இந்த ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணா 3 × 7 21, 4 × 7 28. அப்போ அந்த A வந்து 21, B வந்து 28. அந்த 2 எண்கள் வந்து ஒரு எண் 21, இன்னொரு வந்து 28. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்காக LCM அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா A வந்து 21ஆவும் B வந்து 28ஆவும் எடுத்துக்கிட்டேன். இங்க HCF பண்றது X குறிக்கிறதுனால X வந்து டைரக்டா A ல வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 7 × LCM வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 84. இப்போ 7 21 அடிச்சா 3, 3 84 அடிச்சா 28. இந்த பக்கம் 28, இந்த பக்கம் 28. அதை அடிச்சா வந்து 1:1. அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து 21/28. 21,28. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம். இந்த மாதிரி சம் வந்து டிஎன்பிசில அடிக்கடி கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. The HCF 2 numbers is 11 and their LCM is 693. If the one of the number is 77, find the other. 2 எண்களின் மீப்போவானது 11 ஆகும். அதன் மீசியமானது 693 ஆகும் எனில் அதில் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஃபார்முலா டக்குன்னு எழுதிக்கோங்க. A × B = HCF மல்டிபிள் LCM. சரியா? ஃபார்முலா டக்குன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? the HCF of the 2 numbers is 11. அப்போ HCF அந்த 2 எண்களுடைய AB உடைய 2 எண்களுடைய LCM மீப்போவா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 11. சரிங்களா? அவங்களுடைய LCM வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 9 3. ஓகேங்களா? அதுல ஒன் ஆஃப் த நம்பர், ஏதாவது ஏவோ பிஓ ஏதோ ஒரு நம்பர் நீங்க எடுத்துக்கோங்க. நான் பிஏ எடுத்துக்கிறேன். ஒன் ஆஃப் த நம்பர் வந்து என்னது? 77. சரிங்களா? அனதர் நம்பர் கேட்கறாங்க. ஃபைண்ட் த அனதர் நம்பர் கேட்கறாங்க. நான் அதை வந்து ஏவா எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 எண்களின் மீப்போவா 11 ஆகும். அதன் மீசியமா வந்து 693 அதில் ஒரு எண் வந்து 77 எண்ணில் மற்றொரு எண்ணு கேட்கறாங்க. சரியா? இவ்வளவுதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர். இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? இப்போ 11 77 அடிச்சா 7, 7ஆல இந்த 693 அடிச்சா 9 கிடைக்கும். அப்போ A = 99. அப்போ இதோட ஆன்சர் வந்து A = 99. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. the HCF 2 number is 11. the LCM வந்து 693. ஒன் ஆஃப் த நம்பர் 77. உடனே ஃபார்முலா எழுதுறீங்க. அந்த ஃபார்முலால கொடுத்துருக்கிற டேட்டாவை போடுறீங்க, அடிக்கிறீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் சம். சரியா? இந்த ஹோம்வொர்க் சம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஹோம்வொர்க் சம் இங்கிலீஷ்ல இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். if A and B, C are 3 numbers such that the LCM of A and B is B and the LCM of B and C C. அதாவது AB LCM எடுத்தா B கிடைக்குமா? அதாவது ஏக்கும் பிக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்குது? B கிடைக்குமா? அதே மாதிரி LCM பிக்கு சிக்கு எடுத்தீங்கன்னா C கிடைக்குமா? அப்படின்னா LCM ABC மூணுத்துக்கு என்னன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் A B C A + B + C/3 கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இது நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ABCDக்கு நீங்களே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து ட்ரை பண்ணிட்டு அது ஆப்ஷன்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் the HCF of 3204 3600 and the third number is 36 and the LCM is 2/4 multiple 3/5 multiple pi square multiple 7 square. the third number is கேக்குறாங்க. சரியா? இது என்னன்னா முன்ன 2 எண்கள் பார்த்தோம். A multiple B = HCF × LCM பார்த்தோம். ஆனா இங்க வந்து 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. A multiple B +னாலும் சேம் இதே தான். HCF × LCM சேம் இதே ஃபார்முலா தான். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்த சம் பாருங்க. 3 numbers are in the ratio 1:2:3. சரியா? நம்ம இன்னும் 2 ரேஷியோ பார்த்தோம். இப்போ 3 ரேஷியோ பார்க்குறோம். சேம் ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி தான். சரிங்களா? A:B:C எடுத்துக்கோங்க. HCF × LCM இதே ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? கண்டிப்பா ஆன்சர் வரும். சரியா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. the ratio of the 2 numbers is 3:4 and the HCF 4. the LCM என்னன்னு கேக்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. the ratio of the 2 number is 13:15 and the LCM is 39780. the numbers are. ஓகேவா? போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து போட முடியும், அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. 3 numbers are in the ratio 3:4:5 and the LCM is 2400. the HCF ன்னு கேக்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டுடலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க the LCM and the ratio of the four numbers are in the 360 and the ratio 3:2:5 respectively. There are difference between the greatest the least number is கேக்குறாங்க. சரியா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. முடியலன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். இந்த சம் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் ஈஸி தான், இந்த சம் ஈஸி தான். சரிங்களா? இந்த சம் ஈஸி தான், போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோவோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து இந்த ஹோம்வொர்க்கோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.